அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மின்துறை தலைமை அலுவலகத்தில் முக்கிய விவரங்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்குகள் காணவில்லை என செய்திகள் வருகின்றன. தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக் கொள்ள வேண்டும். நடுஇரவில் திருடர்கள் வந்து திருட இது என்ன மந்தையில் இருக்கும் ஆடா? கண்டிப்பாக இந்த திருட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம், யாரையோ காப்பாற்றும் சதி இருக்கிறது. தூரசக்தி ஓரசக்தி என்று சொன்ன கட்சியை காப்பாற்ற முயல்கிறதா இந்த பேர சக்தி? ஹார்ட் டிஸ்க் திருட்டு குறித்து முறையான சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு உண்மை வெளிவர வேண்டும் என பழனிசாமி கூறியுள்ளார். பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மின்சாரத்துறை அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்ட சில நாட்களிலேயே ஹார்ட் டிஸ்க் திருட்டு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது துறை அதிகாரிகள் துணையோடுதான் நடந்திருக்குமோ என்ற பலத்த சந்தேகம் ஏற்படுகிறது. முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நடந்த லஞ்ச ஊழல்களையும் முறைகேடுகளையும் மூடி மறைக்கவும் அவர்களை காப்பாற்றவும் தாவேகா அரசு முயல்கிறதா என்று கேள்வி எழுகிறது. இந்த விவகாரத்தில் காவல்துறை உடனடியாக விசாரணை நடத்தி காணாமல் போன ஹார்ட் டிஸ்குகளை மீட்க வேண்டும். இதற்கு பின்னணியில் இருக்கும் அதிகாரிகள், அரசியல் புள்ளிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டுமென நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக மின்வாரியத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. மின்சார வாரியத்தில் ஏற்கனவே நடந்த ஊழல்களுக்கான ஆதாரங்களை அழிப்பதற்காக நடந்த சதியாக கூட இது இருக்கக்கூடும். மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்குள் வெளியாட்கள் நுழைய வாய்ப்பில்லை. எனவே மின்வாரிய அதிகாரிகள் துணை இல்லாமல் இந்த திருட்டு நடந்திருக்காது. இதுகுறித்து தமிழக அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.